ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் 33 லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் 25 நாள் 27 நாள் வேலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 365 நாளில் 100 நாளாவது ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த குடும்பம் வந்து ஒரு பசி இல்லாமல் ஒரு கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த முறை வந்து நிதியமைச்சர் சொல்கிறாங்க 67,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 67,000 கோடியில் பார்த்தீங்கன்னா 23,000 கோடி போன வருஷத்திற்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மெட்டீரியல் காம்பனண்ட் வந்து நிலுவையில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அவ்வளோ தூரம் அரௌண்ட் ஒரு 43 crores தான் அவங்களால கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து வேலை நாட்கள் வந்து ரொம்ப கடினமாக குறையிற சூழல் இருக்குது.